நீங்கள் ஃபஸ்ட்டு பட டேரக்டருக்கு ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் போகும்போது நிறைய பிரச்சனை, நிறைய கிரிட்டிக்கல், நிறைய ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறது நிறைய சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு. என்ன விற்கும் தெரிஞ்சுக்கிட்டு படம் கதை பண்ணுறது, அதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கதை எழுதிட்டு நான் வந்து ஒரு பேய் கதை வச்சுருக்கேன், நான் வந்து வேற ஒரு கதை வச்சுருக்கேன், சீரியஸாக வந்து ஒரு படம் பண்ண போகிறேன், நான் ராட்சசன் மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன்னா இன்றைக்கி விற்குமான்னு தெரியாது. அந்த சினிமான்றது வந்து இப்போ யார் கையில் இருக்குன்னா எந்த காலத்துலையுமே நடிகன் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. எல்லா காலத்துலையுமே சினிமா யார் கையில் இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கையில், தியேட்டர் ஓனர்ஸ் கையில தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹார்டாக எடுத்துருந்தேன். நீங்கள் பார்க்குற படம் 2023 தான் பார்த்துருக்கேன் தியேட்டரில். அந்த படம் ஆக்சுவலாக 249. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லுவீங்களா, கொஞ்சம் லேகாக இருக்குது அந்த இடத்துல, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்னு நிறைய பேர் கருத்துலாம் சொல்லுவாங்க. நான் டைரக்டர் ஆக போகிறேன்னா எந்த கதையை எந்த கம்பெனியில் சொல்கிறது, யாருக்கு சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த நடிகர், அதுவும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ரூம்லேயே இவ்வளோ பேர் இருக்கும். என்னோட நான் 2 படம் பண்ணிட்டேன், என்னை சேர்த்து இந்த ரூமில் ஒரு 50 பேர் இருக்கும். 50 பேரும் கதை எழுதிட்டு போனால் 50 ஆர்டிஸ்ட் இருக்காங்களா முதல்ல? கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. அடங்கதை ஆரம்பித்து படம் முடிச்ச ஒரு 2 இயர்ஸில் முடிச்சாச்சு. சென்சாருக்கு போனால் சென்சாரில் வந்துட்டு அந்த படத்துக்கு குற்றப்புறம் ராஜீவ்காந்தி மாற்றம் பற்றி செல்வமணி சார் ஒரு படம் எடுத்திருப்பார். அதுக்கப்புறம் தமிழில் அதிக கட்டு வாங்கின படம் நம்ம படம் தான், அடங்காதே. ஒரு 500 கட்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. 500 கட்ஸ் படம் பார்க்குறதே நீங்கள் வந்து தவணை முறை இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் புரியும் உங்களுக்கு, ஏன்னா அவ்வளோ கட்டிருக்கும். அது ஒரு பொலிட்டிக்கல் படம், இதை வச்சுக்கிட்டு வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் அடுத்தது. இதுக்கு முன்னாடி எழுதின கதை டீசல், என்னோடது புறநகர் நோட் இந்த கதை. இது வந்து ஆக்சுவலாக தனுஷ்க்கு நான் சொன்ன கதை. அது வந்து சிம்புக்கு சொன்ன கதை, அடங்காது. ஸோ ரெண்டுமே நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணி, ஏன்னா ஏற்கனவே ரொம்ப டிலேவில் போயிட்டுருக்கோம், ரொம்ப டிலே ப்ராசஸில் போயிட்டுருக்கோம்னு சொல்லி கிடைக்கிற ஹீரோ வச்சு போகணுன்ட்டு அது பண்ணேன். அடுத்து இதை பண்ணேன். கிடைக்கிற ஹீரோ சொல்ல முடியாது, அவங்க தான் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த டைமில். நம்மளை அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க, அந்த ரைட்டிங் வந்து வெல்கம் பண்ணாங்க. அப்புறம் டீசல் பண்ணேன். டீசல் ஒரு 3.5 இயர்ஸ் நாங்கள் நினச்ச மாதிரி பட்ஜெட்டில் அந்த படத்தை முடிக்க முடியல. ஏன்னா எகைன் அதே தான், நீங்கள் ஃபஸ்ட்டு பட டேரக்டருக்கு ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க. அதை தாண்டி நீங்கள் போகும்போது நிறைய பிரச்சனை, நிறைய கிரிட்டிக்கல், நிறைய ப்ரொடியூசர்ஸ், ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறது நிறைய சிக்கல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதை வந்து அடங்காதுன்னு ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணாதால நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அது எங்கே வந்து பாதிக்குதுன்னா, இப்போ ரிசல்ட்டாக இவர் சொன்ன மாதிரி வரவேற்பு இருக்குது, மக்கள் நல்லா இருக்குன்னு பார்த்தவங்க சொன்னாங்க. ஆனால் வருமானம் இல்லை அந்த படத்துக்கு, அதை ஒத்துக்கணும். இல்லைன்னா இங்கே மேடையில் வந்து உட்காரக்கூடாது. உங்களோட என்னன்றதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் ஒரு மேடைக்கு போகக்கூடாது. இன்றைக்கி எனக்கு என்னென்னா, அவர் கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது, ஓகே இன்னும் ஒரு 10 பேர் நம்ம கிடச்சிருக்காங்க, ஒரு 10 பேர் நம்ம சொல்கிறது வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு 10 பேராவது டேரக்டர் ஆனீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாகும். எல்லாமே டேரக்டர் தானா? எல்லாமே டேரக்டர் தானே? டேரக்டர், நடிகர் எல்லாமே இருக்கீங்களா? இப்போ என்னென்னா, உங்கள் அதான் 10 பேர் வர்றது 10 மாதத்தில் வருதுன்றது வந்து சினிமா வந்து ஷார்ட்கட்டில் பண்ணுறது ஒரு வித்தை. அதை நம்ம மற்றவங்க உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒன்றுமே இல்லை. அந்த சினிமான்றது வந்து இப்போ யார் கையில் இருக்குன்னா எந்த காலத்துலையுமே நடிகன் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. எல்லா காலத்துலையுமே சினிமா யார் கையில் இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் கையில், தியேட்டர் ஓனர்ஸ் கையிலையும் தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முதல் படமே ஒரு வெற்றி படமாகவும் அது ஒரு எல்லாருக்கும் விற்கிற படமாகவும் போய் சேரும். அது எப்படின்னா, அந்த மந்திரம் என்னன்னா, நான் ஒரு கதை எழுதினேன், அது எல்லா டைமுக்கும் பொருந்தும், அந்த படம் வந்து பயங்கரமாக வெற்றி அடையும் நீங்கள் நம்பினீங்கன்னா அது கிடையாது. அந்த ட்ரெண்டில் ஒன்று இருக்கும். அந்த டைமில் வந்து டீசல் வந்து அவங்களுக்கு வந்து 3rd ஆப்ஷனாக போயிடுச்சு. அது அவங்களுக்கு தேவையில்லைன்னு ஆயிடுச்சு. ஆனால் நான் பேசுனது ஒரு முக்கியமான பிரச்சனை. ஸோ நீங்கள் அந்த மாதிரி முக்கியமான பிரச்சனையை பேசுறீங்களா, இல்லை உங்கள் வாழ்க்கைக்கு ஜெயிக்கிறதுக்கான விஷயத்த பேசுறீங்களான்றதை நீங்கள் யோசிச்சிங்கன்னா 10 மாதத்தில் டேரக்டர் ஆகிடும். அதுக்கு நீங்கள் இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன வித்துக்கிட்டு இருக்கு, ஏன்னா எல்லா ஆஃபீஸ் போனாலும் அதான் கேட்பாங்க.
சார் டியூட் மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள், ட்ராகன் மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள், லவ் டுடே மாதிரி ஒரு கதை சொல்லுங்கள் தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அந்த ரூட்டை படிச்சிங்கன்னா எல்லாருமே ரேட் ஆகிடும். அது ரொம்ப ஈஸி. என்ன விற்கும் தெரிஞ்சுக்கிட்டு படம் கதை பண்ணுறது அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு கதை எழுதிட்டு நான் வந்து ஒரு பேய் கதை வச்சுருக்கேன், நான் வந்து வேற ஒரு கதை வச்சுருக்கேன், சீரியஸாக வந்து ஒரு படம் பண்ண போகிறேன், நான் ராட்சசன் மாதிரி ஒரு கதை வச்சுருக்கேன்னா இன்றைக்கி விற்குமான்னு தெரியாது. அது கலாச்சாரம் அது இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, படைப்பாளிகள் தேவையில்லை. படைப்பாளிகள் ஒரு சுதந்திரம் இருக்குது. தனி மனித ஒழுக்கம் சார்ந்து மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட நல்லொழுக்கம் தீழொழுக்கம் இதை பற்றிலாம் ஒரு படைப்பாளி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக நான் அப்படி படம் எடுக்க மாட்டேன். அது தேவையில்லை. படைப்பாளிக்கு ஒரு சுதந்திரம் இருக்கணும். பட் அதில் உங்க தனித்துவம் தெரியணும். அவன் ஒன்று எடுத்தான் பாடுறான், அவனை மாதிரி எவனுமே எடுக்க முடியலான்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுன்னா இட் வில் பி குட். நீங்கள் சீக்கிரம் டேரக்டர் ஆகிடும். அதுதான் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். இல்லை சார், இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னீங்கல்ல சார், நல்லொழுக்கம் அதெல்லாம் வந்து படைப்பாளிக்கு தேவையில்லைன்றது. அப்போது படைப்பாளிக்கு என்ன சார் தேவை? பணம் தான் தேவையா? அதான் முன்னாடி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. 10 மாதத்தில் நீங்கள் ஜெயிக்கணுமா வேணாமா? நீங்கள் என்னோட போராட்டன்றது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 23 இயர்ஸ். உங்கள் பேர் என்ன? என் பேர் செந்தில்குமார் சார். செந்தில்குமார். நான் 23 வருஷம் போராடணுன்ற முறையில் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இருக்கும் கண்டிப்பாக. நீங்கள் எக்ஸப்ஷனாக வரணும்னா அது உங்களுக்கு இருக்கும். நான் சொல்கிறது அதுக்கு முன்னாடியே நான் தான் சொல்லிட்டேன். நீங்கள் 10 மாதத்துல 1 வருஷத்துல ஜெயிக்கணும்னா ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியா உங்கள் ரசிகர் யாருன்னு தெரியணும். நீங்கள் யாருக்காக படம் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சால் போதும். அவங்கள எடுத்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. நீங்கள் படம் எடுக்கிறதுலாம் வந்திருக்கோம். இல்லை இப்போ நான் வந்து இல்லைங்க நான் ரொம்ப மாறலான ஒரு ஸ்டோரி வச்சுருக்கேன், நான் வந்துட்டு பரிகரம் பெருமாள் மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன், இல்லை நான் வந்துட்டு லப்பர் பந்து மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன், இல்லை நான் கனா மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு ஒரு அந்த படம்லாம் எப்படி படமானுச்சுன்னு தெரிஞ்சதான் நான் சொல்கிறேன். டோன்ட் நோ, நிறைய சீக்ரெட் இருக்கு. நீங்க சொன்ன படம் எல்லாமே நல்லொழுக்கம் சம்பந்தப்பட்டது சார். அதுதான் சொல்றேன். அதுதான் நான் சொல்லிட்டேன். படமாச்சுன்னு உங்களுக்கு தெரியாதான் நான் சொல்றேன். இப்ப வந்துட்டு கனா படம் வந்து நீங்க எடுத்துருவீங்களா போய்? அவர் அருண்ராஜா மட்டும் தனியா ட்ரை பண்ணியிருந்தாருன்னா அப்படி ஒரு படம் பார்த்துருக்கவே மாட்டேங்கிறீங்க. வந்திருக்கே அதை நீங்க ப்ரொடியூசர் பேஸ் பண்ணி சொல்றீங்க. அதாவது ப்ரொடியூசர்கிட்ட அது எப்படி படமாச்சுன்னு சொல்றேன். அந்த ஃபோன் கால் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அது கதையாச்சு, எப்படி அது படமாச்சு, அது என்ன பட்ஜெட்ல ஆச்சு, எல்லாமே எனக்கு தெரியறதெல்லாம் சொல்றேன். இப்போ நீங்க அந்த மாதிரி நான் ஒரு கனவு மாதிரி ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போய் உட்காந்தீங்கன்னா அது ஆகிறதுக்கு ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ஆகும். ஆகலாம். அன்னைக்கு அது ட்ரெண்டு மாறிடலாம். இல்லைங்க ஸ்போர்ட்ஸ் படமே இனிமேல் நாங்கள் பார்க்க மாட்டோம், எல்லாம் ராட்சசன் மாதிரி படம் பார்க்கணும்னு சொல்லி பெரிய படம் பார்க்க ஆரம்பிச்சானா, முனி மாதிரி பார்க்கணும், காஞ்சனா மாதிரி நாங்கள் படம் பார்க்க ஆரம்பிச்சா என்ன பண்ணுவீங்க? அப்போ நம்ம அவுடேட்டட் ஆகிடும். அதுக்கு ஒரு பின்புறம் இருக்கணும். அவங்க 2 பேருக்கு இப்போ லப்பர் வந்து ஏன் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அது எந்த சூழல் நடந்துச்சு, அது எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால சொல்றேன். அவங்களுக்கு வந்து அது நல்லொழுக்கம் சார்ந்து அதுக்கு பேக்கிங் பின்னாடி ஒருத்தங்க இருந்தாங்க. இதை நடக்கிறதுக்கு இது சரிதான் அப்படின்னு பின்னாடி நின்ன ஆளுங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க. அவங்களால அதை மார்க்கெட் பண்ண முடியும், சந்தை பண்ண முடிஞ்சவங்க பின்னாடி நின்னாங்க. இப்போ உங்க பின்னாடி என் பின்னாடி யார் இருக்கா? ஒரு படம் எடுக்கிறோம், சந்தைப்படுத்த முடியுமா? முதல்ல எடுத்து முடிக்கிறதே பெரிய பிரச்சனை. எடுத்து முடிச்சுன்னா அதை மார்க்கெட் பண்ணும். டீசல் படம் வந்து எத்தனை ஸ்கிரீன்ல ரிலீஸ் ஆச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? மொத்தம் தமிழ்நாட்டில் எத்தனை ஸ்கிரீன் இருக்குன்னு தெரியுமா? 1050 ஸ்கிரீன் மொத்தமா இருக்கு. அதுல வந்து 250 ஸ்கிரீன் காலாவதியான ஸ்கிரீன். அதெல்லாம் போட்டிருந்தேன், ட்வீட்ல கூட போட்டிருந்தேன். 250 ஸ்கிரீன் நீங்க படமே பார்க்க முடியாது. நாகர்கோயில், நாமக்கல், தஞ்சாவூர், பேராவூர், இந்த மாதிரி திருவாரூர் இங்கெல்லாம் தியேட்டர் இருக்கும். ஆனால் அதில் போய் நம்ம படம் பார்க்க மாட்டோம் ரிலீஸ் பண்ணோம். அந்த ஊரில் 2 தியேட்டர் இருக்கும், நல்ல தியேட்டர் இருக்கும், ஒரு மீடியமான தியேட்டர் இருக்கும், இன்னொன்று முக்க தியேட்டர் இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா வெறும் 830 ஸ்கிரீன் தான் இருக்கு. படம் ரிலீஸ் பண்ணுறது தமிழ்நாட்டில் வெறும் 830 ஸ்கிரீன்ஸ் தான் இருக்கு. இதுல 600 ஸ்கிரீன் வந்து மால் மல்டிப்ளெக்ஸ். மால் அண்ட் மல்டிப்ளெக்ஸ் என்னன்னா உங்க படத்தை போட மாட்டோம். ஃபர்ஸ்ட் யாருக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு பிரதீப்க்கு வந்து போன படம் 100 crores பண்ணியிருக்குன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு. ரெண்டாவது மாரி செல்வராஜ் வாழை படம் போன படம் தான் ஒரு 15 கோடி ரூபாய் கலெக்ஷன் கொடுத்துருக்காரு, ஷேர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் படம் தான் 2வது ஆப்ஷன். உடனே நீங்க இப்போ லப்பர் வந்து ஹீரோக்காக தான் நடந்துச்சு, இங்கே தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் தியேட்டர் ஓனர்ஸோட பிளே வரும்ன்ற. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து காம்பினேஷனு, அங்கே வந்து அது கதையே வேறு, அது ஸ்போர்ட்ஸ் ட்ராமா, நீங்கள் வேறு சோஷியல் எடுத்து வச்சுருக்கீங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து இது ரிலீஸ் பண்ணுறது ஏஜிஎஸ்ஸு, இது வந்து 5 ஸ்டார் செந்தில் சார் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஒரு 450 ஸ்க்ரீனு, இதுக்கு ஒரு 300 ஸ்க்ரீனு, எல்லாம் போக நமக்கு ஒரு 100 ஸ்க்ரீன் மொக்க தேட்டர் கொடுப்பாங்க. இதை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்படவே மாட்டீங்க. முதல்ல தேட்டரில் போய் பார்க்கவே மாட்டீங்க.
சென்னையில் தப்பிச்சிட்டோம். பிகாஸ் வி ஹேவ் சென்னையில் மால்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பிவிஆர், ஐநாக்ஸ், இங்கே ஒரு 10 ஸ்க்ரீன் நல்ல ஸ்க்ரீன் கிடைக்கும். கோயம்புத்தூரில் கிடைக்கும், மற்ற ஊரில் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இங்கே தான் அந்த பேக்கப்பு, பின்புலம் இதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கு ஒரு இருக்கும்போது நீங்கள் துணிஞ்சு என்ன பண்ணலாம். இப்போ அந்த டைரக்டருக்கு வந்து அவரோட தாட், அது பர்சனல் லிபர்ட்டியில் வந்து என்னைக்கும் அதை தான் சொன்னாங்க. நீ என்ன படம் வேணா சாமி படம் எடுக்கலாம், என்ன படம் வேணா, அது அவரோட அந்த படைப்பாளரோட கருத்து சொல்கிறோம், அதில் நம்ம தலையிடக்கூடாது. பட் அவர் சொல்லி ஜெயிக்கிறாரா தோக்குறாரா, அவ்வளோ. அவர் சொல்லி ஜெயிச்சிட்டாரு. ஸோ அப்போ அது சரின்னு ஆயிடுது இல்லை. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சரி, உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு கருத்து முரண் இருக்கலாம். இல்லைங்க நான் வந்து இருக்குங்க, நான் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை பார்க்கணும். கரெக்ட், பார்க்க வேண்டாம், அவன் எழுதவும் வேண்டாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் தயார்னா நீங்கள் போராடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெல்கம் டு மை கிளப். தேங்க்யூ சார். சார் டீசல் படம் பார்த்தேன் சார், சூப்பராக இருந்துச்சு. அதில் மனோகரன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக எழுதியிருந்தீங்க. அது எந்த மாதிரின்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் பெட்ரோல் பங்கு வச்சுருக்காங்க. அந்த மனோகர்ன்ற பேருக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. மனோகர்ன்ற பேர் எல்லாரும் வைக்க மாட்டோம் ஒரு காலகட்டம் வரைக்கும். 70s நான் சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு 3 சமூகம் தான் பெட்ரோல் பங்கே நடத்திட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது வந்துட்டு ஒரு 90s வரைக்கும், 95 வரைக்குமே சொல்லலாம். ஆஃப்டர் குளோபலைசேஷன், சர்வதேசமயமாக்கலுக்கு ஒன்று வர்ற பிறகு தான் எல்லா கம்யூனிட்டியும் பெட்ரோல் பங்க் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் அந்த மனோகர் கேரக்டர் அந்த பின்புலத்தில் தான் எழுதுனேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹார்டாக எடுத்திருந்தேன். நீங்கள் பார்க்குற படம் 2023 தான் பார்த்துருப்பீங்க இப்போ தேட்டரில். அந்த படம் ஆக்சுவலாக 2:49. அப்புறம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து சொல்லுவீங்களே, கொஞ்சம் லேகாக இருக்குது அந்த இடத்துல, இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனாங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்துலாம் சொல்லுவாங்க. அதை வி ஹேவ் டு லிசன். என்னென்னா, முதலாளி பணம் போட்டிருக்காரு, அவர் எடுக்கணும், அவருக்கு ஒரு பயம் இருக்கும். ஏங்க அவங்க அது வேணான்னு சொல்கிறாங்க, ஏங்க இவங்க இது வேணான்னு சொல்ல போக வந்து நிறைய கட் பண்ணி இந்த படம் அவ்வளோதான் வந்திருக்கு. ஸோ அதனால் மனோகர் கேரக்டர் வந்து இன்னும் டீட்டெயிலாக எழுதப்பட்ட ஒரு கேரக்டர். அது ஏன் பூக்கடை வச்சுருக்கு, பூக்கடையும் எல்லாரும் நடத்த மாட்டாங்க. பூக்கடையும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் நடத்துது இன்னி வரைக்கும். எல்லாரும் பூக்கடை நடத்த மாட்டாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் அந்த மனோகர் கேரக்டர் எழுதப்பட்டுச்சு. அவர் முகாமைப்பும் அவர் கொஞ்சம் தமிழ் சரியாக பேச மாட்டார். டப்பிங் வேற யாராச்சும் பண்ணிக்கலாம். நான் ஏன் அவர் பேசினா அவர் தெலுங்குக்காரர் தான். அதெல்லாம் வரணுன்றது தான் அப்படி பண்ணுச்சு. அதுதான் மனோகர். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். ரைட்டர்ஸ்க்கு என்ன ஸ்கோப் இருக்குது சார்? இப்போ நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுனா நம்மளால செல் பண்ண முடியுமா? தமிழில் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. உங்களுக்கு ரெஸ்பெக்டே கிடைக்காது. முதல்ல நீங்கள் கேரளாவிலையோ இல்லை ஆந்திராவிலையோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரைட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்குது, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது, இன்கம் இருக்குது, உங்களோட எழுத்தை வந்து கொண்டாடுவாங்க. லைக் ஒரு ராஜமௌழி சார் ஃபாதர்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது ரைட்டர்ஸ்க்கான ஸ்பேஸ் தமிழில் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ரொம்ப பிஸ்னஸாக பார்ப்போம், எல்லாத்தையுமே ரொம்ப பிஸ்னஸாக பார்ப்போம். அதனால தான் பின்னாடி நிற்கிறோம். கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் பெரிய பெரிய ரைட்டர்ஸ் எஸ் ராமகிருஷ்ணன் சார், ஜெயமோகன் சார், இவங்க எல்லாருமே வந்து ஏன் சினிமாவுக்கு ரைட்டிங் மட்டும் தான் யோசிக்கிறாங்கன்னா, அதில் பெரிய மரியாதையும் இல்லை, அது மேலே பெரிய வருமானமும் இல்லை. ஸோ ரெண்டும் இருக்கணும்ல. ஒரு படைப்பாளிக்கு வந்து கௌரவம், அவனுக்கு வந்து அந்த கைத்தட்டல் ரொம்ப முக்கியம், அவனுக்கான அங்கீகாரம் கொடுக்கணும். இங்கே அது இல்லை. இங்கே சாபக்கேடு என்ன, நீங்கள் தான் ரைட்டர், நீங்கள் தான் டயலாக் ரைட்டர், நீங்கள் தான் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர், நீங்கள் தான் டைரக்டர், இப்போ நடிகர், மியூசிக் டைரக்டர், கேமராமேனு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நாமளே பண்ணால் இப்படி தான் வரும் படம். ஸோ இங்கே ஸ்கோப் ரொம்ப ரொம்ப கம்மி. சார் இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் எப்படி சார் ஓகே பண்ணீங்க ப்ரொடியூசர்கிட்ட? ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுங்க சார். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்ன இந்த ஃபிலிமை ஷூட் பண்ணுறதுக்கு, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? இந்த படம் நான் வந்து அதான் சொன்னாலும் உங்களுக்கு, நான் 2008 இந்த படம் ஷூட்டிங் போக வேண்டியது. 4 நாள் ஷூட்டிங் போய் படம் ட்ராப் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு டைட்டில் புறநகர். 17 வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் போயிட்டு அந்த படத்தை வச்சு. ஸோ ஒரு 4 days ஷூட்டிங் பண்ணி நடக்காமல் போயிடுச்சு இந்த படம். அப்போ தான் சொன்ன அப்ரோச் அப்போ வேறையா இருந்துச்சு. சினிமாவில் வந்து நீங்கள் முயற்சி பண்ணுற மெத்தடு இப்போ வேற, இப்படி கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஆல்ரெடி டைரக்ஷன் நீங்கள் ஒரு கதை எழுதலாம், அதுவே தப்பான ப்ராசஸ். நீங்கள் ஒரு திரைக்கதை எழுதலாம், அதுவும் ஒரு தப்பான ப்ராசஸ். ஏன்னா கதாசிரியனுக்கும் டைரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த தமிழ் சினிமா மட்டும் என்ன கேட்குதுன்னா, நீயே கதை எழுது, நீயே வசனம் எழுது, நீயே ஸ்க்ரீன் பிளே பண்ணு, நீயே டைரக்ஷன் சொல்லி நம்மளை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுது. எல்லாமே தனித்தனி மூளை. கதை எழுதுறவனுக்கு திரைக்கதை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அவசியமே கிடையாது. திரைக்கதை எழுதுறவனுக்கு வசனம் எழுதணுன்ற அவசியமே கிடையாது. சம்மந்தம் இல்லைன்றேன். ஸோ வசனம் எழுதுறவனுக்கு டைரக்ஷன் பண்ணுற அறிவு இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா ஷார்ட் டிவிஷன் அது. இப்போ இவ்வளோ பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க, இந்த ஷார்ட்டை
பார்வையாளனுக்கு எப்படி கடத்தலாம்னு நினைக்கிறதா டைரக்ஷன். நீங்கள் என்ன பேசிப்பீங்க அது அவனுக்கு தேவையில்லை, டைரக்டருக்கு அது தேவையில்லை. நீங்கள் இவனோட ரியாக்ஷனை எதை காட்டினா ஆடியன்ஸ் அழுவான், இவன் என்ன எந்த இடத்துல ஷார்ட் வச்சா இதை நம்ம கன்வே பண்ண முடியும், இவ்வளோ மட்டும் தான் ஒரு டைரக்டர். இந்த கதைக்கு என்ன ஷார்ட் வேணுன்றது மட்டும் தான் டைரக்டரோட வேலை. ஸோ அப்படி இருக்கிறதால இங்கே எல்லா வேலையும் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி தயாரிப்பாளர்கள் சொல்கிறது ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்குது. அதனால தான் வந்து தரமான படைப்புகள் ரொம்ப கம்மியாக வருது. அந்த சூழலில் நாங்கள் பண்ண மாதிரி முயற்சி இப்போ நம்ம கண்டிப்பாக கிடையாது, அப்படி அப்ரோச் பண்ண முடியாது. நீங்கள் எகைன் நான் சொல்கிறேன், ஷார்ட் கட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஒன்று எழுதியிருக்கேன், நான் ஒரு தனித்துவமான ஆள் அப்படின்னா சொன்னீங்கன்னா தனியாக தான் நிற்கணும், ரொம்ப கஷ்டம். அதுக்கான ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது வந்து இங்கே ரொம்ப லிமிட்டட் ஆகி போச்சு. தமிழ் வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறதுல லிமிடேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சோ அதே மாதிரி வந்து நீங்கள் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப லிமிடேஷன். அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஃபைனான்ஸ் கிடையாது, தமிழ் சினிமாவில் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சு நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சந்தைப்படுத்த முடியல படங்களை. நீங்கள் 300 படம் எடுத்தீங்கன்னா 52 வாரம் தான், ஒரு வருஷத்துக்கு 52 வாரம் தான் இருக்குது. 52 வாரத்தில் 850 தேட்டரில் எத்தனை படத்தை போடுவீங்க நீங்கள்? சும்மா நீங்கள் ஒரு கால்குலேஷன் சொல்லுங்கள். 3 படம் போடலாமா? வாரத்துக்கு 3 நாள் போடலாம், 3 படம் போடலாம். இருக்கிற ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அப்படி பார்த்தா கூட 150 ஸ்க்ரீன் தான், 150 ஃபிலிம்ஸ் தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் இதுக்கு நடுவில் நம்ம பெரிய ஹீரோஸ் பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஹீரோஸ். அவங்க வந்து 500 கோடி 1000 கோடி பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. அவங்களுக்கு குறைஞ்சது ஒரு 25 டேஸாவது நீங்கள் ஸ்க்ரீன் கொடுக்கணும். எத்தனை ஸ்க்ரீன் கொடுக்கணும்? குறைஞ்சது நீங்கள் ஒரு 500 to 600 ஸ்க்ரீன் கொடுக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 52 வாரன்றதுல வந்து நீங்கள் ஒரு 80 படத்துக்கு மேலே எடுக்கக்கூடாது, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. 80 ஃபிலிம்ஸே அதிகம் வருஷத்துக்கு. ஆனால் இங்கே 250 படத்துக்கு மேலே எடுத்துகிட்டு இருக்கோம். அது எப்படி நீங்கள் இப்போ இந்த வாரம் எவ்வளோ படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு தெரியுமா? இருக்காது, 11 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த வாரம். நேற்று 11 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. யாருக்குமே தெரியாது, 2 படம் தான் தெரியும். ஏன்னா ஒன்று ரிலீஸ் பண்ணது ஏஜிஎஸ், அவங்க டியூட் பண்ணவங்களே பண்ணாங்க. இன்னொன்று வந்து ஆண்பாவ், இன்னொன்று வந்து ஆரியன், ஒரு விஷ்ணு விஷால், அதனால் அவருக்கு தெரியுது. அது இல்லாமல் 9 படம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கணும். நான் டைரக்டர் ஆக போகிறேன்னா எந்த கதையை எந்த கம்பெனியில் சொல்கிறது, யாருக்கு சொல்கிறது, அதுக்கப்புறம் அந்த நடிகர், அதுவும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ரூம்லேயே இவ்வளோ பேர் இருக்கும். என்னோட நான் ஒரு 2 படம் பண்ணிட்டேன், என்னை சேர்த்து இந்த ரூமில் இப்போ ஒரு 50 பேர் இருக்கும். 50 பேரும் கதை எழுதிட்டு போனால் 50 ஆர்டிஸ்ட் இருக்காங்களா? முதல்ல நான் பயமுத்துறதுக்காக இது எதுவும் சொல்லலை. ஷார்ட்கட் நான் சொல்கிறத தான் சொல்கிறேன். புரிஞ்சுக்கங்க, சினிமா எப்படி ரன் ஆகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு. நம்ம பசங்களாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, எனக்கு பாண்டியராஜ் ஃப்ரெண்டு, டைரக்டர் பாண்டியராஜ், அறிவழகன் எல்லாமே நாங்களாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. மனோஜ் ப்ரோமம்ஸ் எல்லாம். பாண்டியராஜனை போயிட்டு நண்பா காசு சொல்லிட்டேன் நண்பா, அவ்வளோதான் நண்பா, நடந்துடும் நண்பான்னு சொல்லுவாப்புல. அதே கம்பெனி எனக்கும் ஓகே சொல்லியிருப்பான். ஆனால் படம் நடக்காது. நாங்கள் ஜாலியாக பேசுவோம், படம் ஓகே பண்ணிட்டோம். ஆனால் அதே டைமில் ஒரு 50 பேர்கிட்ட கதை கேட்பான். 50 பேரில் எது பண்ண போகிறன்றத அவருக்கும் புரியாது, அந்த நடிகனுக்கும் புரியாது. அது ஒரு ஃப்ளூக் மாதிரி நடக்கும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல்லாம் புரியணும்னா நீங்கள் ஷார்ட்கட்னு அதுக்கு தான் சொல்கிறேன். அந்த ப்ரொடியூசர் என்ன மாதிரி படம் எடுப்பார், அவர்கிட்ட எவ்வளோ பணம் செலவு பண்ணுவார், அவர் ப்ரீவியஸ் ரெக்கார்டு என்ன, ட்ராக் ரெக்கார்டு என்ன, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அப்புறம் எந்த கதாநாயகனை அப்ரோச் பண்ணுறது. இருக்கிற 10 பேரில் நாமளே 50 பேர்னா அப்படி வெளியில் போனோம்னா ஒரு குறைஞ்சி ஒரு 5000 பேர் இருப்போமா தமிழ் சினிமாவில் டைரக்ட் பண்ண ட்ரை பண்ணுறவங்க. நான் வந்து சந்தையில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற டைரக்டர்ஸை சேர்த்து சொல்கிறேன். மார்க்கெட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஒரு 10 டைரக்டர் தான். மீதி 4990 டைரக்டரும் மார்க்கெட் இல்லாதவங்க தான். ஸோ அந்த 10 டைரக்டர் 10 ஹீரோ பண்ணிட்டானா இருக்கிறது ஒரு 4 ப்ரொடியூசர்ஸ் தான் பணத்தோடு இருக்கான். நீங்கள் யார்கிட்ட போய் பண்ணுவீங்க? இதை தான் நீங்கள் யோசிக்கணும். கதை எழுதுறதுக்கு முன்னாடி இதை யோசிக்கணும். யாருக்கு நான் படம் பண்ண போகிறேன், என்ன படம் பண்ண போகிறேன், இது எத்தனை தேட்டரில் போட முடியும், எந்த ஹீரோவை அப்ரோச் பண்ணலாம், இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதை யோசிச்சுருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.